வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்தியன் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்ற ஹிந்தி வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளாக இருக்குது. இந்த சீரிஸில் மொத்தமாக 7 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு எபிசோடுமே கிட்டத்தட்ட ஒரு 35 to 45 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு மீடியம் சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸில் சித்தார்த் மல்கோத்ரா, விவேக் ஓப்ராய், ஷில்பா ஷெட்டி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த சீரிஸை ரோஹித் ஷெட்டி தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரோஹித் ஷெட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியில் ஏகப்பட்ட காப் மூவிஸ் அப்படின்றது கொடுத்துருக்காரு. சொல்லப்போனால் தமிழில் வந்த சிங்கம் மூவியை ரீமேக் பண்ணதே வந்து இவர் தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ இந்த வெப் சீரிஸ் வழியாகவும் ஒரு காப் ஸ்டோரி தான் சொல்லியிருக்காரு. ஒரு விதமான போலீஸ் வர்சஸ் டெரரிஸ்ட் அப்படின்ற மாதிரியான தீம்ல நகரக்கூடிய ஒரு காப் ஸ்டோரி. இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா டெல்லியோட போலீஸ் ரேசிங் டே அன்னைக்கு நிறைய இடங்கள்ல வெடிகுண்டுகள் வெடிக்குது. இந்த குண்டு வெடிப்புகளுக்கெல்லாம் நாங்க தான் காரணம்னு சொல்லிட்டு இந்தியன் முஜாஹுதீன் அப்படின்ற ஒரு தீவிரவாத இயக்கம் வந்து பொறுப்பேற்கிறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்களை எப்படியாவது ட்ராக் பண்ணி பிடிக்கணும் அப்படின்றதுக்காக களமிறங்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் விவேக் ஓப்ராய் அண்ட் சித்தார்த் மல்கோத்ரா. ஸோ அவங்க விசாரணையை தொடங்குறாங்க. அவங்களோட ஃபேமிலியில் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அண்ட் அந்த தீவிரவாதியை பிடிச்சாங்களா இல்லையா, கடைசியா யாருக்கு என்ன ஆகுது அப்படின்றதுதான் இந்த வெப் சீரிஸோட கதை. இந்த சீரிஸோட கதையை கேட்கும் போதே எனக்கு பழைய விஜயகாந்த் அண்ட் சரத்குமார் படங்கள் தான் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த படங்கள்ல ஒரு விதமான டெம்ப்ளேட் இருக்கும். ஒரு தீவிரவாத இயக்கம் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி நிறைய நாச வேலைகள் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதை இவங்க திறமையா ட்ராக் பண்ணி பிடிப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தீவிரவாதிகளுக்கு அட்வைஸ் பண்ணியே திருத்துவாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் 90s ஓகே. பட் அதே டெம்ப்ளேட்ல இன்ஃபேக்ட் அதே அரைச்ச மாவை அரைச்சு இப்போ வந்து நமக்கு ஒரு விதமா பேன் கேக்கா இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கும்போது ஒரு வேற லெவல் ஃபீல் கிரியேட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது நிறைய இடங்கள்ல குண்டு வெடிக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க. ஸோ எந்த இடத்துல குண்டு வெடிக்க போகுது, எந்த இடத்துல இவங்க காப்பாற்ற போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டென்ஷனை சூப்பரா பில்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் வரைக்குமே அந்த நீட்டாவே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் அந்த எபிசோட் முடிஞ்ச உடனே, அதாவது செகண்ட் எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்ல, அங்கேயே ஒரு விதமான லெட் டவுன் அப்படின்றது ஆரம்பிச்சிடும். ஒரு விதமான ஸ்லோனஸ் உங்களால உணர ஆரம்பிப்பீங்க. சொல்ல போனா இந்த சீரிஸோட பேஸ் அப்படின்றதே ஒரு விதமான ஜிக்ஸாக் மோட்ல தான் இருக்கும். அதாவது ஒரு எபிசோட் பயங்கர பேஸா இருந்துச்சுன்னா அடுத்தது ரொம்ப ஸ்லோ ஆயிரும். திருப்பி கொஞ்சம் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அடுத்து ஸ்லோ ஆயிரும். இந்த மோட்ல தான் வந்து ஃபுல்லாவே டிராவல் ஆச்சு. எமோஷன்ஸ் அப்படின்றதுமே பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸில் ப்ராப்பராக கன்வே பண்ணப்படலை அப்படின்னே சொல்லலாம். இதில் வந்து ஹீரோக்கும் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்கும், வில்லனுக்கும் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்கும், அண்ட் நிறைய எதிர்பாராத உயிரிழப்புகள் வரும். பட் எந்த ஒரு இடத்துலையுமே நமக்கு ஒரு விதமான இம்பாக்ட் அப்படின்றது கிரியேட் ஆகல. ஒரு மாதிரி ரொம்ப நார்மலாக கடந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆல்சோ தீவிரவாதிக்கு அட்வைஸ் பண்ணுறக்கூடிய அந்த காட்சிகள் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி அவுடேட்டடான சீனாக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 90s ஒரு ப்ரெடிக்டபிள் டெம்ப்ளேட்டை தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறதையும் ப்ரெடிக்ட் பண்ணலாம். அண்ட் யார் இறக்க போறா, அண்ட் கடைசியில் எப்படி மாட்டுவாங்க அப்படின்றது எல்லாமே கூட கொஞ்சம் பயங்கர ப்ரெடிக்டபிளாக தான் இருந்துச்சு. இந்த சீரிஸ்க்கு இந்தியன் போலீஸ் ஃபோர்ஸ்னு டைட்டில் வச்சிருப்பாங்க. பட் போலீஸோட ஸ்மார்ட்னஸை விட அந்த வில்லனோட ஸ்மார்ட்னஸை தான் வந்து அதிகமாக காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நிறைய இடங்கள்ல ரொம்ப ஈஸியாக எஸ்கேப் ஆகிற மாதிரியான சீக்வன்சஸ்லாம் இருக்கும். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ரொட்டீன் போலீஸ் ட்ராமாவை என்ஹான்ஸ்டு வெர்ஷனாக கொடுத்துருக்காங்க. என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 2.75 out of 5. நீங்க பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சீரிஸ்ல வந்து ஒரு விதமான கெட்ட வார்த்தைகள் அண்ட் ஆல்சோ டெரரிஸ்ட் வைலன்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.